ரூபாய் முதலீட்டுல எப்படி 65,000 ரூபாயோ 70,000 ரூபாய் கொண்டு வரதுன்னு தரிசு காடா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே அந்த மலையிலே கொண்டு வந்துடலாம். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் பாய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 6ல இருந்து ஒரு 7 தண்ணி பாய்ச்சினாலே மேலே வந்துடும். 3 மருந்து அடிக்கணும், 4 மருந்து அடிக்கணும், 5 மருந்து அடிக்கணும், அந்த அவசியம் கிடையாது. இதை பொறுத்தவரை மருந்தே தேவை கிடையாது. சொல்ல போனா புழுவுக்கு அடிக்க வேண்டாம், ஏதோ தளர் அடிக்கிறதுக்கு அடிக்க வேண்டாம், எதுவும் தாக்குதுன்னு அடிக்க வேண்டாம், களை மருந்து பயன்படுத்த வேண்டாம், எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் விதைச்சி விட்றீங்க, விதைச்சி விட்டு தண்ணி மட்டும் விட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அதை கொண்டு வந்துடலாம். எப்படி கெடுத்து விடலாம்னு தான் இருப்பாங்க. இதே சங்கரவல்லியில் இருக்கிறாங்க, வாங்க அதையும் ப்ரூவ் பண்ணு தான் போகிறேன். இந்த சங்கரவல்லுக்கு வாங்க, எத்தனை பேர் அவங்க பூவுக்கு என்ன மருந்து அடித்தாங்க, என்ன உரம் போட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். சொல்கிறவங்க இருக்காங்க, 10% பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. மருந்து கடைக்காரங்கனாலும் சரி, வியாபாரிகள்னாலும் சரி, யாருமே ஏமாத்தாதீங்க. ஏன்னா நீங்களும் நினச்சி பாருங்கள், இதுலேருந்து வந்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அருமையெல்லாம் தெரியும். அதிகமான கிளிகள் வரும், புறாக்கள் வரும். அதை வந்து நீங்கள் வந்து விதைகளை வந்து திங்க விடாமல் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து காலையிலையும் சாயங்காலமும் இருந்தால் தான் அதை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா விதையை வந்து அது சாப்பிட்டு போயிடும். அது வந்து நாட்டு சோளம் தான் வாங்குறீங்க, வேறு எது மாதிரி சிவப்பு சோளம் வேண்டாம், எந்த சோளம் வேண்டாம். நம்ம ஏரியாவை பொறுத்தவரை நாட்டு சோளம் அதிகமாக விளைஞ்சிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் நாட்டு சோளம் தான். இந்த டைம் ஃபஸ்ட்டு டில்லர் அடிக்கிறோம், டில்லர் அடிச்சுட்டு அப்படியே விதைச்சி விட்றோம். விதைச்சி விட்டுட்டு மறுபடி லைட்டாக டில்லர் அடித்து அதை மூடி விட்டுருதோம். உளுந்த பயிரிடுதம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இதுவும். மூடிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார் போடணும். பார் கலப்பை இருக்குது பார்த்தீங்களா, பார் கலப்பை இட்டு போடலாம், இல்லை ஆளை வச்சுட்டு அந்த வாய்க்கால் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா ப்ரோ, அதுக்கு தான் ப்ரோ இதுவும் 50,000 70,000 ரூபாய் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். உறவுகள் அனைவர்களுக்கும் வணக்கம். அதாவது நம்ம முன்னாடி காணொலியே சொல்லியிருந்தோம், அதாவது சோளம் அப்படிங்கிறது, வெள்ளைச்சோளம் அப்படிங்கிறது வந்து அதாவது 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ போடலாம். ஆனால் செலவு வந்து கம்மி தான். நீங்கள் இப்போ வேற இது மாதிரி 3 மருந்து அடிக்கணும், 4 மருந்து அடிக்கணும், 5 மருந்து அடிக்கணும், அந்த அவசியம் கிடையாது. இதை பொறுத்தவரை மருந்தே தேவை கிடையாது. சொல்லப்போனால் புழுவுக்கு அடிக்க வேண்டாம், ஏதோ தளர் அடிக்கிறதுக்கு அடிக்க வேண்டாம், எதுவும் தாக்குதுன்னு அடிக்க வேண்டாம், களை மருந்து பயன்படுத்த வேண்டாம், எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் விதைச்சி விட்றீங்க, விதைச்சி விட்டு தண்ணி மட்டும் விட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அதை கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் விதைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்து அந்த கிளித்தொல்லை இருக்கும். அப்புறம் அந்த கருது வைக்கும் பார்த்தீங்களா, அப்பவும் கிளித்தொல்லை இருக்கும். இந்த வெள்ளைச்சோளத்தில் 1 ஏக்கர் போட்டுட்டு எப்படினாலுமே 8 குவிண்டால்ல இருந்து ஒரு 15 20 குவிண்டால் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது எப்படி பயிரிடணும், எந்த மண்ணை தேர்வு செய்யணும், அதாவது என்ன மருந்து பயன்படுத்தக்கூடாது, என்ன விதை வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டில்லர் அடிக்கிறீங்க, டில்லர் அடிக்கும் போது காம்ப்ளெக்ஸ் அல்லது டிஏபி போடுறீங்க, டிஏபி போட்டதுக்கப்புறம் விதையை போடுறீங்க, மறுபடியும் டில்லர் அடித்து அந்த விதையை மூடுறீங்க. அதுக்கப்புறம் பார் கலப்பை அல்லது ஆட்களை வச்சு வாய்க்கால் போடுறீங்க. வாய்க்கால் போட்டதுக்கு அப்புறமா தண்ணி விட்டுறணும். உடனே தண்ணி விட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி மட்டும்தான் விட்டுட்டு வரணும். அதாவது அது காயிற நிலைமையில இருக்கும்போது தண்ணி மட்டும்தான் விடுறீங்க. எந்த மருந்து அடிக்க வேண்டிய அவசியங்கள்ல, களை அது வாட்டில் வளரட்டுங்க, சரிங்களா. களை மருந்து பயன்படுத்தணும் அப்படிலாம் கிடையாது. களை வளர்னாலும் கீழே தானே களை வளர போகுது சொல்லுங்க. நான் முன்னாடி அதாவது நம்ம களை மருந்து அடிச்சு நம்ம பிஞ்சைகளை நஞ்சாக்குறத விட களை மருந்தே பயன்படுத்த மாட்டோம். நீங்க களை மருந்து பயன்படுத்தினாப்புல இது கேட்டுக்கிற போதுதான் என்ன, இதுல வந்து கேட்கறதுக்கு உண்டான வழிகளே கிடையாது. ஏன்னா இது புல்களை தான் வளரும். புல்களைக்கு நீங்க மருந்து அடிக்கணும்னா அடிச்சா கூட செடியை பாதிப்பாகி போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளைச்சோளம் வந்து எந்த எந்த டயத்துல பயிரிடலாம் அப்படின்னு வந்து ஒரு சிலவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதாவது ஜனவரியில இருந்து ஏப்ரல் வரை எப்போனாலும் பயிரிட்டுக்கலாம். ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரை இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே எடுக்கணும். இந்த அடுத்து ஒரு மழை வரும் பார்த்தீங்களா, அந்த மழை டயத்தில் வந்து யாருமே பயிரிடாதீங்க. ஏன்னா மேலே அந்த இது வரும்போது, கருது வரும்போது மழை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கருதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வராது. அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது குறைஞ்ச முதலீட்டில் 6,000 ரூபா முதலீட்டில் எப்படி நம்ம 60,000 ரூபா பெறலாம், 6,000 ரூபா முதலீட்டில் எப்படி நம்ம 70,000 ரூபா பெறலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக எல்லா இந்த காணொலியில 6,000 முதலீட்டுல எப்படி 60,000 பெறலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம தெளிவா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இந்த வெள்ளைச்சோளம் வருமா, கிளிகள் தொல்லைகள் இருக்கும், ஒரு சிலவங்க இது பயிரிடாமலே 1008 குறை சொல்லிட்டு இருப்பீங்க, 1008 கமாண்ட் போடுவீங்க. அவங்களுக்கு இந்த பதிவை நான் பதிவு செய்யறேன். நீங்க வெள்ளைச்சோளம் உண்மையாவே பதிவு செஞ்சிருக்கீங்களா, இல்ல இப்போ வெள்ளைச்சோளம் உங்க கிணத்துல போட்டிருக்கீங்களா, வெள்ளைச்சோளம் நீங்க பாத்திருக்கீங்களா, முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீங்க கமாண்ட் போடுறது வந்து நீங்க உண்மையான விவசாயியா சொல்லுங்க பாப்போம். நீங்க கேக்குறீங்கல்ல, இதான் என்னுடைய பிஞ்சை, இது என்னுடைய இதுல வந்து சோளம் கிடக்கு பாத்தீங்களா. சும்மா அடுத்த காட்டுக்குள்ள போய் வீடியோ போடுறது பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. இது இங்க போய் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா. ஒரிஜினலா வீடியோ போடுதோம்.
சும்மா நான் பாட்டுல பொய்ய சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. நாட்டு சோளம் ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ வாங்க போறீங்க, 1 கிலோ 60 ரூபா தான். பாத்துக்கோங்க, 10 கிலோ வாங்கி 600 ரூபா தான் ஆகுது. அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? 600 ரூபாய்க்கு வாங்கி எப்படி நீங்க 60,000 வருமானத்தை பெருக்கலாம் அப்படின்னு தெளிவா பேசிட்டு இருக்கிறோம். எந்த மருந்து அடிக்க வேண்டாம்னு பேசிட்டு இருக்கிறோம். அப்புறம் எதுவுமே பயன்படுத்த வேண்டாம்னு தெளிவா பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் இதை எடுக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வாரீங்க, கரெக்டா ஒரு 90 நாள்ல இது விளைஞ்சிரும். 90 நாள்ல விளையும் போது அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த மேல உள்ள கருதை மட்டும் பிடுங்கிக்கலாம். அப்படியே பிடுங்கி இந்த உளுந்து அடிக்கிற மிஷின்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிஷின்ல வந்து சாக்கு சாக்கா கெட்டி அதுல போய் போட்டு அரைச்சாலும் ஓகே தான். ஏன்னா அதுதான் உங்களுக்கு எளிமையா இருக்கும். இல்லைன்னா நீங்க கருத இருக்க மிஷின் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மிஷின் நீங்க அறுத்தாலும் ஓகே தான். அதாவது எப்படி பார்த்தாலும் இது ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது 4500 இருந்து 7000 ரூபா வரை போகும். நீங்க மினிமம் 4500 இருந்து 7000 ரூபா போகும்போது மினிமம் ஒரு 5000 ரூபா வச்சுக்கோங்களேன். 10 குவிண்டால்னு என்னாச்சு? 50,000 ரூபா ஆயிடுச்சு. வெறும் 10 குவிண்டால்னு 50,000 ரூபா ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க என்ன செலவு போட்டிருப்பீங்க? ஒரு செலவும் போட்டிருக்க மாட்டீங்க. ஒரு முதலீடும் போட்டிருக்க மாட்டேங்க. அந்த விதை வாங்கியிருப்பீங்க, டில்லர் அடிச்சிருப்பீங்க, பார் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா எந்த மருந்தும் பயன்படுத்திருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு உரம் பயன்படுத்த போறீங்க. லாஸ்டா அந்த அறுவடை பண்ற டயத்துல அப்போது அந்த கருதை உடைச்சி, அந்த கருதை பிச்சு, அந்த மிஷின்ல எல்லாத்தையும் சாக்கா கட்டி அந்த மிஷின்ல போய் போடுற பாருங்க, அந்த செலவு மட்டும்தான். மிஞ்சி போனா எவ்வளவு செலவாகும்னு நினைக்கீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5000 ரூபா கூட தாங்க செலவாகும். ஒரு ஏக்கருக்கே மொத்தமே 5000 ரூபா தான் செலவாகும். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னடா இவன் பாட்டுல சும்மா சொல்றான்னு, வாங்க நேரில் வாங்க. இதே தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் பக்கத்துல மீன்துள்ளின்னு ஒரு ஊர் இருக்குதா, அங்க வாங்க, நான் உங்களுக்கு எங்க பிஞ்சைக்கே போய் அழைச்சிட்டு போய் காட்டுறேன். இதான் வெள்ளச்சோளம், இப்படித்தான் பயிரிடணும். எதுவும் களை மருந்து அடிச்சிருக்கானா பாருங்க, எதுவும் புழு மருந்து அடிச்சிருக்கானான்னு பாருங்க. தண்ணி மட்டும் விட்டுட்டு இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? சும்மா அடுத்தவங்கள மாதிரி நம்ம சும்மா சொல்லிட்டு வீடியோ போடுறவங்க கிடையாது. அதாவது ஒரு சிலவங்க கமெண்ட் பண்றீங்க, நீங்க என்ன விதையை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எங்கேயா விதையை ப்ரொமோட் பண்ணேன்? நீ என்ன லூசா? சொல்லுங்க பார்ப்போம். அதாவது விதை வந்து நாட்டு சோளம் வாங்கிக்கோங்க. உங்க அருகில் உள்ள நவதானிய கடையில வாங்குங்க. இல்லைன்னா உங்க அருகில் உள்ள மருந்து கடையில வெள்ளைச்சோளம் வாங்கி விதைங்கன்னு சொல்றோம், நாட்டு சோளம் வாங்குன்னு சொல்றோம். அதை கூட புரிஞ்சிக்காம வீடியோ முழுமையா பார்க்காம ஒரு நிமிஷம் கூட பார்க்க மாட்டேங்க போல. அதுக்குள்ள நீங்க தீர்மானிச்சுட்டு போனேன்னா என்னது இருக்கு? முழுமையா பார்க்கணும். முழுமையா பார்த்தா தான் என்ன விவசாயம் பண்ணலாம், இந்த விவசாயத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாங்களா, எதுவும் மருந்து பயன்படுத்தி இருக்கிறாங்களா. நீங்க வேணா நான் உங்களுக்கு இந்த இதுலயே பாருங்க, இந்த இவ்வளவு இது பிஞ்சையில இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது இதுல களை மருந்து பயன்படுத்திருக்கேன் பாருங்க. களைகள் வளர்ந்துட்டு தான் கிடக்கு. அது வாட்டில வளர்ந்துட்டு கிடக்கு. அந்த களைக்குள்ளேயும் தண்ணி தான் பாய்ச்சிருக்கிறோம். சரிங்களா? சும்மா வந்து நம்ம பொய் சொல்லி உருட்டி வீடியோ போடுறவங்க நம்ம கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு கண்டிப்பா 60,000 50,000 இருந்து 70,000 ரூபாய் ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். அதாவது எப்படி பெறலாம் அப்படிங்கிறது இந்த காணொலி நம்ம தெளிவா விவாதிச்சிருக்கிறோம். அப்படி உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சுன்னா என்னுடைய அலைபேசி எண்ணு போடுறேன், நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்க அதே மாதிரி சொல்றேன், என்னுடைய அலைபேசி எண்ணை தாராளமா கொடுக்குறேன். இதுதான் ஒரிஜினல் நம்பரு, அது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அப்படின்னு தெளிவா கொடுக்குறேன். யாராவது வீடியோ போடுறவங்களோ இல்லாட்ட நீங்க கமெண்ட் பண்றவங்களோ நீங்க எனக்கு உங்க நம்பர் கொடுங்க பார்ப்போம். கமெண்ட் பண்ணிடுறீங்களா? உங்க அதாவது இப்படி தவறா, அதாவது சரியான விதத்துல கமெண்ட் பண்ணாம தவறான விதத்துல கமெண்ட் பண்றீங்க. உங்களுடைய அலைபேசி என்ன கொடுங்க பார்ப்போம். உங்க அலைபேசி என்ன கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சரி நீங்க சொல்லதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன் நான் தெளிவா கமெண்ட் பண்றதுக்கு கீழேயே போடுறேன், இதான் தலைவரை என் நம்பரு, இதான் ப்ரோ என்னுடைய நம்பரு, எனக்கு கால் பண்ணுங்க, கால் பண்ணிட்டு பேசுங்க, விவாதிப்போம்ங்கிறேன். ஆனா கால் பண்ண மாட்டீங்க. சும்மா அதாவது நெகட்டிவ் கமெண்ட் தேவையா ப்ரோ உங்களுக்கு? இதுக்குத்தான் ப்ரோ நீங்க என்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா ப்ரோ, அதுக்கு தான் ப்ரோ இதுவும். சரிங்களா? அதை முதல்ல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒருத்தர் ஆளுக்கு உதவி செஞ்சாதான் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அதாவது 100ல இப்போ 100% நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 2%ல இருந்து 10% வந்து நீங்க தர்மம் பண்ணணும். மருந்து கடைக்காரங்கனாலும் சரி, வியாபாரிகள்னாலும் சரி, யாருமே ஏமாத்தாதீங்க. ஏன்னா நீங்களும் நினைச்சு பாருங்க, இதுல இருந்து வந்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அருமையெல்லாம் தெரியும். லாபம் பாருங்க, பார்க்க வேண்டாம்னு சொல்லல. நீங்க லாபம் பார்த்தா உங்களுக்கு கடை எப்படி, அதாவது எவ்வளவு லாபம் வச்சா நம்மளுக்கு கட்டுங்கிறத பாருங்க. அதாவது 150 ரூபா மருந்தை நீங்க 200 ரூபாய்க்கு வித்தாலும் போதும் தான். ஏன்னா எத்தனை மருந்து நீங்க விற்கிறீங்க, ஒரு மருந்துக்கு 50 ரூபா பார்த்தா என்ன ஆக போகுது? நீங்க அதை விட்டுட்டு ஒரு மருந்துக்கு 200 ரூபாயும் 300 ரூபாயும், ஒரு சில மருந்தெல்லாம் 400 ரூபா 500 ரூபா வரை பாக்குறீங்க. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அதுல வேற டூப்ளிகேட் மருந்து வேற போட்டிருந்தாங்க. அதாவது இந்த கம்பெனி மருந்து கேட்டோம்னா இதே கம்பெனி மருந்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதே கம்பெனி மருந்து யார் டூப்ளிகேட்டா போட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட கம்மியா வாங்கி கொடுக்குறீங்க. என்ன எதுக்கு இதெல்லாம்? என்ன மாதிரி சொல்றது சொல்லுங்க? அதாவது எந்த இதுன்னு நம்ம சொல்ல அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி அடுத்த விவசாயிகளுக்கு உதவி செய்வாங்க. சரிங்களா? ஒண்ணு நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப எனக்கு நல்லா மல்லிகைப்பூ வருதுன்னு வச்சுக்கிறோம், நல்லா வந்துட்டு இருக்குன்னா, நீங்க அவர்கிட்ட போய் எனக்கு எப்படின்னா உங்களுக்கு மட்டும் இப்படி பூ வருது, எனக்கு அந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னா, எப்ப அவன் கடைக்காரன்பா, அந்த கடைக்காரன் கொடுத்தான்பா, அதை அடிச்சம்பா, இப்படி வந்துருச்சு
ஆனா அது எந்த கடைன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க இதே பூவே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சொல்லுவாங்க. எப்படி கெடுத்து விடலாம்னு தான் இருப்பாங்க. இதே சங்கரன்கோவில்ல இருக்கிறாங்க. வாங்க அதையும் ப்ரூவ் பண்ண தான் போறேன். இந்த சங்கரன்கோவிலுக்கு வாங்க. எத்தன பேரு அவங்க பூவுக்கு என்ன மருந்து அடிச்சாங்க, என்ன உரம் போட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்களான்னு பார்ப்போம். சொல்றவங்க இருக்காங்க. 10% பேர் சொல்றவங்க இருக்காங்க. மீதி 90% பேர் நல்லா வளர்ந்துருவான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோவை அவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க மெயினா. ஏன் அவங்க பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தான் இந்த கேள்வி கேட்கிறேன். இதே சங்கரன்கோவில் பூ மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா? அங்க உங்களால கம்ப்யூட்டர் கிராஸ் கொண்டு வர முடியல. என்ன காரணம்? சொல்லுங்க பாப்போம். நீங்க நினைச்சிருந்தா பூ தான் உங்களுக்கு நல்லா வருதுப்பா, மருந்தா நல்லா வாங்கி அடிக்கீங்களா, நல்லா உரம் போடுறீங்க, அதிக பூ வருது, முடிஞ்சா உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா அடிச்சு சொல்றேன், நீ போய் அங்க போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் கொண்டு வந்து பாரு பார்ப்போம். உங்களெல்லாம் எவங்க மதிப்பான்? விவசாயிகளுக்கு உதவி செஞ்சா தான் உங்களை மதிப்பாங்க எல்லாவனும். விவசாயிகளுக்கு உதவி செய்யலைன்னா உங்களை ஒரு யாருமே மதிக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா? இந்த வீடியோ முழுமையா பாருங்க, தெளிவா பாருங்க, எல்லாத்துக்கும் ஷேர் கூட பண்ணுங்க சரிங்களா? விவசாயிகளுக்கு எவன் உதவி செய்யறானா அவன் தான் நல்லவன். விவசாயிகளுக்கு உதவி செய்யாதவன எப்படி டேஷ்